நலமோடு வாழ்வோம் வளமோடு வாழ்வோம். நீங்கள் பார்க்குறது மக்கள் மருத்துவம் யூடியூப் சேனல். இயற்கை மருத்துவம் மற்றும் மாற்று மருத்துவ நிபுணர் மருத்துவர் இளந்தமிழன் இப்ராஹிம் பேசுகிறேன். என்னுடைய பழைய வீடியோ புதிய வீடியோ எல்லாத்தையும் பார்க்கணும்னா கீழே இருக்கிற பெல் பட்டனையும் பக்கத்தில் இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனையும் அழுத்துங்க. ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய பாரம்பரிய மருத்துவத்தை எல்லாருக்கும் சேர்க்கறதுக்காக செய்யப்படுற சேனல். அதனால் உங்களுடைய சப்போர்ட் எனக்கு கொடுங்க. இப்போ நம்ம பார்க்குற விஷயம் என்னென்னா, முட்டை ஓடு சாப்பிட முடியுமா, முட்டை ஓடு சாப்பிட்டா அதனால் எது நன்மைகள் இருக்கா, ஏன் சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு சின்ன விஷயந்தான். ஒரு படத்தில் கவுண்டமணியோடைய ஒரு காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க. வாழைப்பழத்தை தூக்கி போட்டு தோலை சாப்பிடுவார். ஆனால் அது நகைச்சுவை நினச்சி எல்லோரும் சிரித்தோம். ஆனால் உண்மையிலேயே வாழைப்பழத்தோட வாழைப்பழ தோலில் அவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி நிறைய பழங்களில் பார்த்தீங்கன்னா அந்த ஸ்கின்னில் நிறைய சத்துக்கள் இருக்குது. திராட்சை அந்த மாதிரி விஷயம் இருக்குது. நமக்கு ஆப்பிளில் கூட இருந்தது, ஆனால் இப்போ அதில் வந்து வேக்ஸ் பண்ணி வரதுனால நம்ம அதை சாப்பிட்றத தவிர்த்துக்கிறோம். அது மாதிரி நிறைய பழங்கள் வந்து ஸ்கின்னோட சாப்பிடும்போது அதோடைய பலன் நமக்கு நல்லா கிடைக்கும். ஆனால் முட்டையை வந்து பெரும்பாலும் முட்டை ஓடு யாரும் நம்ம சாப்பிட மாட்டோம். ஆனால் அந்த முட்டை ஓடு சாப்பிட முடியுமா, அதனால முட்டை ஓடுங்கிறது நல்ல ஒரு கால்சியம் பொருள். ஆனால் அதை சரியாக அந்த ட்ரிக்கோட சாப்பிட்டா அந்த கால்சியத்தை நம்ம அப்சர்வ் பண்ண முடியும். அவிச்ச முட்டையை எடுக்கக்கூடாது. அவிச்ச முட்டை எடுத்துட்டோம்னா அந்த கொதிக்கிறதுலேயே அந்த முட்டை ஓட்டில் இருக்கிற அந்த சத்துக்கள் போயிடும். அப்போ அதனால நம்ம அந்த முட்டை ஓடு எடுக்காமல் நாட்டுக்கோழி முட்டையை, அதுவும் ஒயிட்டில் கான் சாப்பிடாதீங்க, நாட்டுக்கோழி முட்டையோட ஓடை எடுங்க. அந்த முட்டையை தனியாக எடுத்துக்கிட்டு அந்த ஓடை நல்லா கழுவிட்டு சாப்பிட்டுட்டு எது வேறு எதுவும் சாப்பிடக்கூடாது, வாமிட் ஆக வாய்ப்பு இருக்குது. அதனால் அந்த மாதிரி இல்லாமல் நார்மலான ஒரு சாப்பிட்டு ஒரு மணி நேரம் 2 மணி நேரம் அந்த மாதிரி டைமில் நீங்கள் இந்த முட்டை ஓடில் சாப்பிட்லாம். அது எப்படி சாப்பிட்றதுங்கிறது சொல்கிறேன். இது பார்த்தீங்கன்னா நாட்டுக்கோழியோட முட்டை ஓடுது. இங்கே பாருங்கள், இது வந்து முட்டை கிட்ட எதுவும் கிடையாது, வெறும் முட்டை ஓடு தான். எப்படி இருக்குது பாருங்கள். இதை எப்படி வந்து இப்போ நம்ம சாப்பிட்றோம், ஏன்னா இதில் இருக்கிற அந்த கால்சியம் சத்து நமக்கு நல்லா கிடைக்கும். ஏன்னா நம்ம முன்னோர்கள் பார்த்தீங்கன்னா பச்சை முட்டை தான் சாப்பிடுவாங்க. நம்ம தான் அவிச்சு சாப்பிட ஆரம்பித்தோம், அப்புறம் ஆம்லேட் போட்டு சாப்பிட ஆரம்பித்தோம், இந்த மாதிரிலாம் பண்ண ஆரம்பித்தோம். உடம்புல எந்த அளவுக்கு நமக்கு கால்சியம் வேணும், இல்லை மற்ற புரதங்கள்லாம் வேணும் அப்படின்னாக்க நாட்டுக்கோழி முட்டையோட அப்படி முட்டையை உடைச்சி குடிப்பாங்க. ஆனால் முட்டை ஓடும் பாரம்பரிய இதில் இருந்தது, பல்லாயிரம் வருஷத்துக்கு முன்னாடி முன்னோர்கள் சாப்பிட்டது. அதை மீட்டெடுத்து நான் இப்போ கண்டுபிடிச்சி இப்போ நான் அதை ட்ரை பண்ணி, நான் எப்பயுமே எந்த ஒரு விஷயமும் நான் பரிசோதனை பண்ணால் தான் சொல்லுவேன். ஸோ அதுக்கப்புறம் நான் கண்டுபிடிச்சேன். இது ரொம்ப சின்ன பசங்களை யாரும் சாப்பிட வேண்டாம். ஒரு 10 வயசுக்கு மேலே உள்ளவங்க முயற்சி பண்ணலாம், ஒரு நல்ல நடவடிக்கையாக இருக்கிறவங்க வரைக்கும் முயற்சி பண்ணலாம், ஆண்கள் பெண்கள்லாம் சாப்பிட்லாம். ஆனால் ட்ரிக்கு தான், எவ்வளோ மெல்ல முடியுமோ வாயில் மென்று எச்சில் கலந்து அதுக்கப்புறம் சாப்பிடணும். இவ்வளோ தான் விஷயம். ஏன்னா நம்ம அப்படி எச்சில் கலக்காமலையோ சரியாக மெல்லாமல் சாப்பிட்டா எங்கேயாவது த்ரோட்டில் போய் மாட்ட நிறைய வாய்ப்பு இருக்கு இல்லைங்களா. அதுக்காக இன்னும் இது வந்து எல்லாரும் முயற்சி பண்ண வேண்டாம், ஜஸ்ட் ஒரு தகவல் கொடுக்குறேன். விருப்பப்பட்டவங்க முயற்சி பண்ணி பாருங்கள். ஆனால் நான் சொல்கிற ட்ரிக்கை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணணும். நல்லா மென்று கூலாக்கி எச்சில் கலந்து உள்ளே தள்ளணும். தண்ணி கொஞ்சம் வச்சுக்கணும், ஏன்னா அது ஒரு கவுச்சி ஸ்மெல்னால சாப்பிட்டு முடிச்சோன்னே வந்து அதை லைட்டாக தண்ணி குடிச்சிட்டோம்னா உள்ளே இறங்கிடும். அதுக்கு தான், வேறு ஒன்றும் இல்லை. இது ஒன்றும் பெரிய ஆபத்தெல்லாம் கிடையாது. இருந்தாலும் ஒரு சேஃப்டி ரீசனுக்காக சொல்கிறேன், பார்த்துங்க. இப்போ நான் மென்னுக்கிட்டு இருக்கிறேன். இப்போ முழுங்க கொஞ்சம் முழுங்கியிருக்கேன். கொஞ்சம் முழுங்கணும். தண்ணி வந்து நம்ம அப்படியே குடிச்சிட்டோம்னு வச்சுங்களேன். இந்த மாதிரி தான். சும்மா ஆரம்பத்தில் இந்த மாதிரி ஒரு அரை முட்டை ஓடு ட்ரை பண்ணலாம். சிலர் வந்து நான் அவிச்ச முட்டை தான் ட்ரை பண்ணுவேன்னு சில பேர் முன்னாடி சொல்லியிருக்கிறாங்க என்னுடைய பயிற்சிகளில். அது மாதிரி அவிச்ச முட்டையோட அந்த அரை மூடை முதல்ல ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஆனால் பச்சை முட்டையை சாப்பிடும்போது ஆனால் சாப்பிட விடாது, ஒமட்டிடும். அதனால் சாப்பிடாம நல்லா மென்று இப்போ நான் செஞ்ச மாதிரி நல்லா வாயில் போட்டு கூல் பண்ணி எச்சில் கலந்து சாப்பிட்றணும். நல்ல கால்சியம் உணவு இது, கால்சியம் உள்ள ஒரு பொருள் அது. அதனால் ஓரளவுக்கு ஆர்வம் இருக்கும், வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லைன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஜஸ்ட் இந்த தகவல் மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். என்னோடய வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். நான் கீழே இருக்கிற பெல் பட்டன் அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபேஸ்புக் வாட்ஸ்அப்பில் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள்.